நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஆனந்த பிரியா ஹோம் வ்ளாக்ஸ். வாங்க இந்த வாரம் நம்ம வீட்டில் என்னென்ன சமையல் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சண்டே லாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்துட்டு பெருசாக வந்து நான்வெஜ்லாம் எதுவுமே பண்ணல, எல்லாமே வந்து வெஜ்ஜு தான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம டீ போடுற வீடியோ வந்து கவர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ்லேயே வந்து போட்டிருந்தேன். ஆக்சுவலி வந்து நம்ம வீட்டில் வந்து 2 டைம்ஸ் வந்து டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது, மார்னிங் அண்ட் ஈவினிங். சம்டைம்ஸ் 11 o'clock கேட்டால் அதுவும் வந்து போட்டு கொடுப்போம். ஸோ எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு சும்மா கவர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணியிருந்தேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்துட்டு சைவம் மற்றும் அசைவ விருந்து தாங்க. ஸோ மார்னிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இன்னைக்கு வெங்காய சட்னி கேட்டிருந்தாங்க. ஸோ வெங்காய சட்னிக்கு கொஞ்சமாக வந்துட்டு காஞ்ச மிளகாய் அந்த புளி உப்பு வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கின உடனே அதை வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு டிஃபன் சாம்பார் செய்யலாம் அப்படின்னு சிம்பிளான டிஃபன் சாம்பார் தாங்க. ஸோ அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக வந்து கேரட், பீன்ஸு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பருப்பு அண்ட் தென் பாசிப்பருப்பு ரெண்டுமே கலந்துட்டு மஞ்சள் பொடி, மிளகாய் தூள் அண்ட் தென் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு தனி மிளகாய் தூளும் ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயம் போட்டு அதை வந்துட்டு வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இட்லி வந்து மாமனாருக்கும் அதுக்கப்புறம் வந்து மாமியார் 2 பேருக்குமே வந்துட்டு இன்னைக்கு இட்லி. அவங்க அவ்வளோ தோசை அந்த மாதிரிலாம் விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இட்லி சட்னி அப்படியே மீன்வாயில் வந்துட்டு அரைச்சிட்டு தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு அந்த கடாயிலே வந்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா வந்து சுண்டுற அளவுக்கு வச்சோம்னா அந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து முடக்கத்தங்கீரை அத்தை மாமா வந்து கிள்ளி வச்சுருந்தாங்க. சரி ஓகே, முடக்கத்தங்கீரை தோசை சுட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ மாவும் கொஞ்சம் புளிச்சிருந்தது. ஸோ அதனால வந்துட்டு புளிச்ச மாவில் ஊற்றுனீங்கன்னா தாங்க இந்த முடக்கத்தங்கீரை தோசை சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக வந்து ஜீரகம் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு முடக்கத்தங்கீரைக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி உள்ள தோசை மாவில் நல்லா கலந்து விட்டேன். அதுக்குள்ளே சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு கொஞ்சமாக சாம்பார் பவுடர் மட்டும் மேலே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கும் வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை கல் வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ அதுலேயே வந்துட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் தூவிட்டு அதுக்கப்புறம் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் and then கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சுங்க. இப்போது முடக்கத்தங்கீரை தோசை ஃபஸ்ட்டு தோசை எப்பயுமே வந்து சின்ன தோசையாக தாங்க வரும். ஸோ அத்தை மாமாவுக்கு 2 இட்லி வச்சுட்டு அப்படியே வந்து முடக்கத்தான் தோசை 2 வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு தோசை எப்பவுமே வந்து பசங்க வந்து கொஞ்சம் வந்து மெல்லிசாக தான் கேட்பாங்க. ஸோ மாமியாருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய அத்திக்கும் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி அண்ட் தென் வந்து அந்த வெங்காய சட்னி அதுக்கப்புறம் சாம்பார் வந்து வச்சு கொடுத்துட்டேங்க. அத்தை மாமா 2 பேருமே சாப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து எப்பயுமே வந்து முருகலா தாங்க தோசை கேட்பா. ஸோ அதனால் வந்துட்டு பாப்பாவுக்கு மட்டும் முருகலா தோசை ஊற்றலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமேன்னு எடுத்துட்டு நான் வந்து காலையில் டீ காஃபி குடிக்கல, ஏன்னா ஜீரக தண்ணி குடிச்சிருந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து எனக்கு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கும் சேர்த்து தாங்க இந்த கோதுமை பண்ணு தான் எப்பவுமே யூஸ் பண்ணுறது. கோதுமை பிரெட்டு, கோதுமை பண்ணு, கோதுமை ரஸ்க்கு தாங்க. நம்ம வீட்டில் இந்த ஒயிட் ப்ராடக்ட்ஸ்லாம் அவ்வளோ யூஸ் பண்ணுறது கிடையாது. ஈவன் குழந்தைங்களுக்கு இட்லி தோசையே தவிர மற்றபடி இந்த மைதா ப்ராடக்ட் பெருசாக என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. எப்பயாச்சும் மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை பாருங்கள் தோசை வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு நான் எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணுவாங்க. நீங்களும் தோசைக்கு வந்து மாவரைக்கும் போது எப்பயுமே வந்துட்டு கொஞ்சமாக வந்து வெந்தயம் அதிகமாகவே சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தோசை நல்லா சூப்பர் முருகலாக வரும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். எங்கள் பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படலாக உடஞ்சி வரணும், அப்போ தான் மேடம் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ முடக்கத்தான் தோசை வந்து யூஸ்வலாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. எங்கள் பாப்பா மெலிசா இருக்கிறதுனால நல்லாவே விரும்பி சாப்பிடுவா. அவள் சாப்பிட்ற கீரையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த முடக்கத்தான் கீரை தோசை மட்டும்தாங்க விரும்பி சாப்பிடுவா. நானும் இனிமேல் வந்து வச்சுருக்கேன், மற்ற கீரையிலேயே வந்துட்டு தோசை சுட்டு கொடுத்தா பாப்பா முடக்கத்தான் கீரை தோசைன்னு நினச்சிட்டு சாப்பிடுவா இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ எல்லாருக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே லாஸ்ட்டு தோசை தாங்க. ஸோ நல்லா வந்து இருக்கிற மாவெல்லாம் வலிச்சு ஊற்றி நல்லா திக்க ஒரு தோசை, ஒரு இட்லி, அதுக்கப்புறம் எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு சட்னி சாம்பார் எல்லாம் வச்சு நான் சாப்பிட்டுட்டேங்க. ரொம்பவே எம்மியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு மத்தியானம் வந்து லஞ்சு செய்யலை, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் வந்து ஒர்க் இருந்தது. சரி வீட்லேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை அதெல்லாம் இருக்கிறதுனால துணி காய வைக்கிற வேலைலாம் இருந்தது. ஸோ அதனால் ஃபேமிலியோட கிளம்பி இன்னைக்கு வந்துட்டு ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணி ரொம்ப வந்து விருப்பமாக சாப்பிட்ருந்தா. ஃபுட் எல்லாமே ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் சூப்பு, மட்டன் கோலா உருண்டை அண்ட் தென் வந்துட்டு பிரியாணியும் ரொம்ப எம்மியாக இருந்தது. ஸோ வந்து பிரியாணி எல்லாருமே வந்து ஃபேமிலியாக உட்காந்து நல்லா சூப்பராக வந்து ஃபன் டைம் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சுங்க. சண்டே கொஞ்சமாக தூங்கணும் அப்படின்ட்டு தூங்கி எழுந்திரிச்சா மணி வந்து 5:30 ஆகிடுச்சிங்க.
ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டீ, காஃபி போடுற டைம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ 5:50 போல எந்திரிச்சுட்டு நான் வந்து காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போம்போது, பாப்பா என்ன சொல்லியிருந்தா, "அம்மா இன்னைக்கு நான் வந்து வீடியோ ஷூட் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தாங்க இன்னைக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா. ஸோ அதனால வந்துட்டு பால் வச்சு நல்லா காய்ச்சிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல பசும்பால் வாங்குறோம். பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அதில காஃபி, டீ சாப்பிட புடிக்கல. ஏன்னா அது ஒரு மாரி ஸ்மெல் வருது. இப்பலாம் வந்துட்டு பசுமாட்டுக்கு என்ன குடுக்குறாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு முன்ன உள்ள டேஸ்ட் கிடையாது. ஸோ அதனால பசும்பால் வந்து இப்ப தயிருக்கு மட்டும் தான் யூஸ் பண்றோம். ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு காஃபி குடிக்கும்போது அந்த ஸ்மெல் பிடிக்கிறது கிடையாது. அதனால வந்து பாக்கெட் பால் தான் வந்துட்டு இப்ப காஃபி, டீக்கு யூஸ் பண்ணிட்டு, தயிர், மோருக்கு மட்டும் நாங்க பசும்பால் வந்து யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ இன்னைக்கு வந்து இஞ்சி, ஏலக்காய் எல்லாம் தட்டி போட்டு குடுத்தோம்னா, வீட்ல உள்ளவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். யூசுவலாவே நான் டீ போடும்போது இஞ்சி போடுவேன். அண்ட் தென் வந்து நீங்க ஏலக்காவும் தட்டி போட்டு பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ வீட்ல உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு இன்னைக்கு டீ வந்து ஈவினிங் வந்து நல்லா சூப்பரா வந்து போட்டாச்சு. நல்லா சரவண பவன் டீ மாரி நல்லா சூப்பராவே இருந்தது. ஸோ இஞ்சி வந்து எப்பயுமே வந்து தோல் சீவிட்டு போடுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த முறிஞ்சு வராது. நெறைய பேர் சொல்லியிருக்காங்க, "உங்களுக்கு மட்டும் எப்படி இஞ்சி டீ நல்லா வருது? நான் போட்டேன்னா முறிஞ்சிடுது" அப்படின்ட்டு. பட் அதுல என்னன்னா, அதுல உள்ள மண்ணு அந்த மாரி தூசி ஏதாவது வந்து அதுல இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு கண்டிப்பா வந்து இந்த மாரி முருகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நம்ம இப்பலாம் வந்து வீடியோ எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்க. ஏன்னா ஆஃபீஸ் போறதுனால, பசங்கள்லாம் வந்து கொஞ்சம் நைட்டு தூங்கிட்ட பிறகு தான் நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறது. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, யூசுவலாவே நம்மளுடைய ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் கொஞ்சம் வந்து கொலைக்கும் இல்லையா? ஸோ அந்த சவுண்ட்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கு. பட் ஈவன் தோ வேற டைம் கிடைக்கல. அப்புறம் ஃபேமிலில உள்ளவங்களையும் நம்ம வந்துட்டு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால தாங்க கைண்ட்லி எதனாவது நாய்ஸி இருந்ததுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க. ஸோ வந்து நம்ம வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிலவங்களுக்கு வந்துட்டு இஞ்சி, ஏலக்காய்லாம் தட்டி போட்டா பிடிக்காது. ஸோ அதனால அவங்களுக்கு மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு, மத்தபடி வந்து மத்தவங்களுக்கெல்லாம் வந்து இஞ்சி, ஏலக்காய் தட்டின டீ வந்து போட்டு ரெடி பண்ணிட்டு, காலையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு பன்னு, பிரெட்லாம் காமிச்சிருந்தேன் இல்லையா? அதில கொஞ்சம் தான் சாப்பிட்டுருந்தோம். ஸோ மீதி இருந்த பன்னு, பிரெட்டு அதெல்லாம் வச்சு, சும்மா ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துப்போம். ரொம்ப நெறையலாம் கிடையாது. அது ஏதோ ஒரு அந்த வீட்ல இருக்கிறதுனால தான் மத்தபடி டெய்லியும் ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் அந்த பழக்கம் கிடையாது. ஸோ வீட்ல இருந்ததுனால அந்த பன் இருந்தது, அப்புறம் ரஸ்க் இருந்தது. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு, இந்த காஃபி டீய வந்துட்டு இன்னைக்கு ஈவினிங் வந்து கொஞ்சம் வந்துட்டு சூப்பரா வந்து என்ஜாய் பண்ணி குடிச்சாச்சு. என்னதான் வந்து நம்ம ஆஃபீஸ் இந்த மாதிரி போனாலும், ஈவினிங்ல இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியோட சேர்ந்து அந்த காஃபி, டீ குடிக்கிறது எல்லாமே வந்து ஒரு தனி சுகம் தாங்க. ஏன்னா எல்லா நாளும் நம்மளால அத வந்து மேக் பண்ண முடியாது இல்லையா?